சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஒரு காலத்தில் எனக்கு என் உடல் பெரிதாக தெரிந்தது. பின்னர் இறைவன் பெரியதாக தெரிந்தான். இப்பொழுது எனக்கு உடம்பும் பெரிதல்ல, இறைவனும் பெரியவனில்லை, பாதுகையே நீயே பெரியவர் என தனது அருள்மொழியாக சொல்லியிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த வேதாந்த தேசிகர் என்ற வைணவ மகான். அவர் பெருமாளுடைய பாதுகைகளின் மகிமை பற்றி வடமொழியில் பாதுகா சகஸ்ரம் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். பெருமாளை விட அவருடைய பாதுகைகள் மகிமை வாய்ந்தவை என்று அவர் சொல்லுவதை தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள். பாத மலர் மீது போத மலர் தூவி வழிபடும் அன்பர்கள் தம்பிரானே அப்படின்னு. கடவுளுடைய பாதங்கள் மீது யாரும் மலர்களாலோ இல்லை பாக்களாலோ போய்ட்ரிஸ் அவங்களுக்கெல்லாம் கடவுள் ஃப்ரெண்டாக இருப்பான். தம்பிரான்னாக்க ஃப்ரெண்ட்னார். சுந்தரமூர்த்தி நாயனார் பேர் கூட தம்பிரான் தோழர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாத கமலங்கள் அப்படின்னா பாதமாகிய தாமரை, தாமரை பாதங்கள்னு வச்சுக்கலாம். இப்போ மனிதர்கள் இந்த உலகத்தில் செய்கிற எல்லா தவறுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர்? பாதக மலங்கள்னு பேர். பாதகம் செய்பவரை கண்டால் முகத்தில் உயிர்ந்து விடு பாப்பான்னு பரிசன மாதிரி பாதக மலங்கள் எல்லாம் கெட்டது இருக்கு இல்லையா, நெகட்டிவிட்டிஸ், பாதக மலங்கள். இப்போ ஜனங்கள் செய்கிற பாதக மலங்களை போக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வேண்டி இருக்கும்னா பாத கமலங்கள் பிடிக்க வேண்டும். பாதக மலங்கள் போனால் பாத கமலங்களை. இப்போ சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம், யார் அந்த ரெண்டு காலை பிடிச்சிக்கிட்டாங்களோ, சரணமானால் தன் தாள்னா பாதங்கள், அடைந்தார்க்கு எல்லாம் கடவுள் என்ன பண்ணுவாராம்? மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உள்ளனாகவே இல்லாதது என். மரணமாயிட்டு வைகுந்தத்துக்கு போகிறபோது வேக்கன்சி போட்டு வச்சு காத்து கொண்டிருப்பாராம். இப்போ ஏன் பாதம்ங்கிறது வேதாந்த தேசிகர் போன்ற ஒரு வைணவ தத்துவத்தில் இருப்பவர்களுக்கும் மற்றவங்களுக்கு புரியலனாலையும் மற்றவங்களுக்கும் இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொன்னால், நம்முடைய உடம்புல ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெரும் கோயில். அப்போ இந்த பாடி தான் டெம்பிள்னா, இதில் நம்ம பாதங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் விஷ்ணு. நம்முடைய இதயம் இருக்கு இல்லையா, அது நெஞ்ச குகை, முருகப்பெருமானுக்கு சொந்தம். நம்முடைய மனசு சந்திரன். நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வருணன். நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் இருக்கு இல்லையா, அதுதான் அக்னி பகவான் என்பது. நம்ம கை இருக்கு இல்லையா, இதுதான் பஞ்ச இந்திரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிற அஞ்சி இந்த கைன்றது. அப்படி நம்முடைய உடம்புல எல்லா தெய்வங்களும் இருக்குது. நம்ம உடம்புல மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லா தெய்வங்களும் இருக்குது. இருக்கிற இடம் வேறு. உங்களுக்கு மகாலட்சுமி நெஞ்சில் வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னா தலைமையிலேருந்தால் உங்களுக்கு திமிரு வந்துடும், நம்மக்கிட்ட நிறைய துட்டு இருக்குதுன்னு. இங்கே வச்சாக்கா நெஞ்சம் சிவக்க அருள்வாயேங்கிற மாதிரி மற்றவங்களை பார்க்குற போது ஐயோ பாவம் நம்ம நல்லா இருக்கோம் அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரு கருணையினாலே சிவப்பதுன்னு அர்த்தம். அதனால் நெஞ்சில் நமக்கு மகாலட்சுமி வச்சாங்க. பசுமாடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் வச்சாங்க. ஏன்னா அங்கே தான் பால் கொடுக்குது. பின்னால் அது போடுற சாணி கவுமியம் இது எல்லாமே வீட்டில் சுத்தப்படுத்தி கிருமிநாசினி மாதிரி அந்த காலத்தில் இருந்தது. அந்த கவுமியம் பூஜையில் வைப்பாங்க. கேரளாவில் பஞ்சகவ்யா ட்ரீட்மெண்ட்டு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சோண்டு சாணி, பசுமாட்டு சாணி, கொஞ்சோண்டு கோமியம், ஒரு வாழைப்பழம், பால், நெய் இதெல்லாம் சேர்த்து தான் பஞ்சகவ்யா ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறது. அது உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். அப்படி ஒரு பசுமாட்டுக்கும் பேக் சைடில் இருக்கிறது தான் யூஸ் ஆகுது. அதனால் அங்கே மகாலட்சுமி இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நமக்கு மனசில் இருக்கிற மாதிரி வச்சாங்க. குதிரை இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மதுவ மடாதிபதிகள் தலைமையில் இப்படி தட்டு வச்சுன்னு உட்காருவாங்க சாப்பாடெல்லாம். அந்த குதிரை அந்த தோல் மேலே ரெண்டு காலையும் வச்சுக்கின்னு இப்படி சாப்பிடும். ஏன்னா அது ஹைகிரீவர்ன்றது. ஹைகிரீவர்ன்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஞானம். அதனால் மேலையார் செய்வனகள்ங்கிற வார்த்தையை ஆண்டாள் பயன்படுத்துகிறான். நம்மிலும் மேலான அறிவுடையவர்கள் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ அதெல்லாம் ரொம்ப மீனிங்ஃபுல்லான அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு புரியாமல் போகலாம். இன்றைக்கி ஏதோ நம்ம 4 எழுத்து படித்து விட்டு ரொம்ப தெரிஞ்சதாக நினச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சதில் கால் பங்கு கூட நமக்கு தெரியாது. அதனால் இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொன்னாங்களோ
அதில் எல்லாத்துலேயும் மீனிங் இருக்குது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணாவே போகிறோம். அதில் ஒவ்வொரு ஜீவராசியை பற்றியும் அவங்க அனாட்டமி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எந்த பாட்டில் எந்த ஜீவராசிக்கு எந்த தெய்வம் குடியிருக்குன்ற மாதிரி, நம்மக்கிட்ட எது குடியிருக்குங்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சாங்க. இப்படி எல்லாத்துலேயும் வந்து தெய்வ சக்திகளை அவர்கள் பார்த்தார்கள். ஏதோ மனுஷன்தான் பெரிய ஆளுன்னு அவங்க நினைக்கல, எல்லாத்துலேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க உணர்ந்திருந்தார்கள். அதனால் இந்த வேதாந்த தேசிகர் வைணவத்தில் வந்ததுனால அவங்களுக்கு திருவடி அப்படின்னா, திருனா கடவுள்னு அர்த்தம், திருமகள் திருமால், திரு அடினா பகவானுடைய அடிகள் அப்படின்னு. அப்போ சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம், மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உலனாகவே இல்லாதது என் அப்படின்னு. வாழ்கிற காலத்தில் அந்த பாதங்களை யார் பிடிச்சிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மரணம் ஆகிட்டு போகிற போது வைகுண்டத்தில் வேக்கன்சி போட்டு கடவுள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார்னு அர்த்தம். அதனால் கடவுளுக்கு என்ன பேர்? பொல்லா திருக்குறளா வைகுந்தா அப்படின்னாங்க. வைகுந்த வாசனவன் 3 அடியாக குள்ள பையனா வந்து 3 அடி நிலம் கேட்டுட்டு பலி சக்கரவர்த்திக்கு ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா, அப்போ குள்ள பையன்னு அர்த்தம். திருக்குறளா அப்படின்னா தெய்வ வடிவில் வந்த குள்ளப்பையா அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லாமே ரொம்ப நல்லாவே நம்ம பெரியவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் போகிறோம். வேதாந்த தேசிகர் ஒரு வைணவருங்கிற அர்த்தத்தில் அந்த பாதங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாம் பாடியிருப்பார். பட் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இருக்கு. இப்போ அப்பர் சுவாமி வயசான கிழவர், அவர் ஒரு சத்திரத்தில் நைட் படுத்துன்னு இருக்கார். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு யாத்திரிகர் மாதிரி வந்து அப்பர் சுவாமி படுத்துன்னுக்கிறார் இல்லையா, அந்த தலை மேலே 2 காலையும் வச்சு இப்படி உதைக்கிறார். இவர் ஏதோ தூக்கத்தில் அந்த கிழவன் உதைக்கிறான் போலக்குன்னு திரும்பி படுத்தா, அந்த பெரியவர் வந்தார் இல்லையா, அவர் வேணும்னு திரும்பி படித்து திரும்பி கால் மேலே ஏன்னா அதுதான் இந்த சஹஸ்ராரம்னு சொல்லக்கூடிய இடத்துல திருவடி தீட்சைன்னு பேர். அதுக்கு திருவடிகளை ஒரு குருவானவன் தன்னை நம்பி இருக்கிறவனுக்கு இந்த இடத்துல வைக்கணும், அதுக்கு திருவடி தீட்சைன்னு பேர். அப்பர் சுவாமிக்கு அந்த மாதிரி நடந்தது. நானும் நிறைய இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். திருவண்ணாமலையில் விசிறி சாமி இருக்கார், அவருக்கு நான் அந்த 12 to 4 கோயில் பெருமாள் கோயில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் மூடி இருக்கிற போது அவர்கிட்ட தான் போவேன். அப்போ அவர் அப்படி படுத்த மாதிரி இருப்பார், ரொம்ப காலெல்லாம் பிடிப்போம். அப்போ அவர் வேணுன்னு அந்த காலை 2ஐயும் தூக்கத்தில் வைக்கிற மாதிரி தலைமையிலலாம் வைப்பார். அவர் ஒரு வெளியே கூட்டின்னுட்டு போவார், நானும் அவர் கூடயே போவேன். எங்கேயாவது ஒதுங்கிட்டு போயிட்டு வருவார். அப்போ அந்த குழாயில் இருக்கிற தண்ணி இல்லையா, அதை எடுத்து நான் அவருக்கு பாதம்லாம் கழுவி விடுவேன். இது ஒரு ஹை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கிற விஷயங்கள். நான் கைலாசத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுவார், என் முதுகில் ஓங்கி தட்டி, திஸ் இஸ் கைலாஸ், திஸ் இஸ் வைகுண்ட் அப்படின்வார். நீ தான் கைலாசம், நீ தான் வைகுண்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ புரியும்னாக்கா, தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை, தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். நீ முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ யார் என்னங்கிறதெல்லாம் தெரியும். ஒரு பில்கேட் எப்படி இருப்பான்னு கூட உனக்கு தெரியாது. நீ மைக்ரோசாஃப்டில் போய் சியாட்டல்லையோ எங்கேயோ ஒரு வேலையில் சேர்ந்தியானா என்றைக்கானா ஒரு நாள் அவனை பார்க்கறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி தன்னை அறிய தலைவனை அறியலாம். யூ ஹவ் டு நோ ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு மேலே யார் இருக்காங்க, இந்த ஹியரார்க்கியில் யார் மேனேஜர், யார் ஜிஎம், யார் டைரக்டரு, அதெல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆன்மீகம் ஒரு அற்புதமான பாஷை. இன்றைக்கி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்களும் இதை பற்றி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உள்ளவங்களும் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. இப்போ இவங்க கேள்வி கேட்குற வேதாந்த தேசிகர் கிளாஸ்மேட் ஆஃப் வித்யாரண்யர். வித்யாரண்யர் யார்? மகாலட்சுமி கிட்ட தபஸ் பண்ணினவர். மகாலட்சுமி அவருக்கு பிரத்யட்சமாகி சொல்கிறா, அப்பா நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ண, நான் வந்துட்டேன், ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு பணக்காரத்தை கொடுக்கறதுக்கு யோகியத்தை இல்லை, உனக்கு அடுத்த ஜென்மத்தில் கொடுக்குறேன்னு. இவர் கொஞ்சம் இருமான்னு சொல்லி போட்டுன்னு இந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு காவி கட்டி இந்த குளத்தில் முக்கிட்டு நேராக வந்து, நான் இப்போ சன்னியாசி ஆகிட்டேன், சன்னியாசி ஆனால் அடுத்த பிறகு வந்துடுது, அதனால் இப்போ கொடுன்றார். அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே தங்க மழை பொழியுது. இவர் தலைமையிலக்க வச்சுன்னு உட்காந்துக்கிறார். மகாலட்சுமி ஏன்பா அப்படின்னு சிரிக்கிறா. நீ சொன்ன பேச்சை கேட்டு நான் அடுத்த பிறவியில் இந்த பணத்தெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணியிருக்கலாம், இப்போ தான் நான் சன்னியாசி ஆகி போயிட்டேன், இந்த பணத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், சாமி ஆகிட்டா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சொல்கிறா, கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார்,
எதுக்காக இந்த தெய்வ நாடகம்னு உனக்கு புரியுங்கிறான். இவர் தியானத்தில் உட்காந்து பார்க்குறாரு. 2 பசங்க ஆடு மாடு மேய்ச்சின்னுக்கிறாங்க. அவங்க பேர் ஹரிஹரர் புக்கர். இவர் அவங்கள தேடி போய் மகாலட்சுமி கிட்ட தனக்கு கிடைச்ச பணத்தெல்லாம் கொடுத்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். விஜயநகர சாம்ராஜ்யம்ன்றது ஆந்திரா விஜயநகரம் இல்லை, கர்நாடகாவில் ஹம்பின்றீங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகா சாம்ராஜ்யம். அவங்க தான் திருப்பதி கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், மாதிரி எவ்வளவோ கோயில்களுக்கெல்லாம் திருப்பணி செய்தாங்க. அங்கே அதுக்கெல்லாம் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பெரிய ஆளாக இருந்தவன் தான் கிருஷ்ணதேவராயருங்கிறது. ஸோ மகாலட்சுமி கிட்ட இவர் வாங்கின வரம் ஒரு இந்து சனாதன தர்மத்தை வளர்ப்பதற்காக அந்த இவருக்காலே ஹரிஹரர் புக்கர் அவங்க மூலமாக பயன்படுத்து. அதனால் நீங்கள் சிருங்கேரிக்கு போனீங்கன்னா அங்கே சாரதா அம்பிகை கும்பிட்டுட்டு இதுதான் சாரதான்னா வெளியே வருவேன். வெளியே வந்து போனேன்னா அங்கே ரொம்ப ஒரு இது அந்த காலத்தில் ஒரு மான்யூமெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், 3 பக்கம் படிக்கட்டெல்லாம் வச்சுருக்கும். அங்கே போனேன்னா அதுதான் வித்யாரண்ய சாமி சிவனோட ஐக்கியமான ஒரு இடம். அங்கே தான் சிவலிங்கம் இருக்குது. ஸோ வித்யாரண்யர் என்பவர் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கே குருவாக இருந்தவர். அவருக்கு கிடைச்ச பணம் மகாலட்சுமி கிட்டேருந்து கிடைச்ச பணம் தான். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர் இருக்கார். அவரை பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளை ஒரு ஏழையை அனுப்பிச்சு உன் கல்யாணத்துக்கு காசு வேணும்னு அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இவர் மகாலட்சுமி கிட்ட கேட்குறாரு, அம்மா அவன் காசு கேட்டு வந்திருக்கான் அப்படின்னு. மகாலட்சுமி சொல்கிறான், அவன் பரம தரித்திரன், இந்த பிறவியில் அவனுக்கு பணக்காரனாக இருக்கிற யோக்கியத்தை கிடையாது அப்படின்னு. இது எனக்கு வச்ச பரிசம்மா, அதனால் நீ தான் இப்போ வழி பண்ணணும், இல்லைன்னா அவங்கெல்லாம் என்னை கேவலமாக பேசுவாங்கன்னு. சரி, அவனை ஒரு பை பிடிக்க சொல்லு, நான் கொட்டுவேன், அதில் பையில் எவ்வளோ நிற்கிதோ அவ்வளோதான் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் பை பிடிக்க சொல்கிறாங்க. அந்த ஆளை இவன் என்ன பண்ணுறான், பேராசையில் நீங்கள்லாம் இந்த அரிசி உப்பெல்லாம் வாங்குற போது பையை குலுக்குவீங்களே, அந்த மாதிரி அவன் குலுக்கி எல்லாமே கீழே ஓட்டையில் போயிடுச்சு. கொஞ்சம் தான் நினைச்சு, இது எடுத்துன்னு போப்பா அப்படின்னு சொன்னார். இதுதான் வேதாந்த தேசிகர். வேதாந்த தேசிகர் யார்? மண்ணு புகழ் கோசலையின் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு பெருமாளுடைய கௌஸ்துப மணின்னு சொல்லுவாங்க. அந்த அம்சத்தில் உலகத்தில் வந்தவர் அவர் தான் வேதாந்த தேசிகர். இது ஒரு அதே மாதிரி ஆதிசங்கர் பிச்சை எடுத்து பால சன்னியாசியாக போயின்னு இருக்கார். காலடியில் ஒரு ஏழை பொம்பளை வீடெல்லாம் தேடுறான். ஒரு சன்னியாசி கேட்குறானே அவனுக்கு எதாவது கொடுக்கலான்னு, அவகிட்ட ஒன்றுமே இல்லை. ஒரு உணர்ந்து போன நெல்லிக்காவை கொண்டாந்து வெக்கப்பட்டுன்னு போடுறான். அதை பார்த்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உலகத்தில் இவ்வளோ பரம தரித்திரமா, ஒரு சன்னியாசிக்கு பிச்சையை கொடுக்கறதுக்கு கூட முடியாத அளவுக்கு அப்படின்னு. அப்போ அவர் காதில் ஒரு குரல் கேட்குது, சரீரி அப்படின்னும். சரீரன்னா சரீரம் இல்லாத குரல்னு அர்த்தம். அது சொல்லுது, மற்றவனுக்கு ஒத்தாசை பண்ண முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினாலே இந்த உலகத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அப்போது நீ லிப் சிம்பத்தி காட்டாத, உன்னால் முடியும், நீ தவம் பண்ணுற, அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா பண்ணலான்னு. அம்மா உன்னுடைய திருவுள்ளம் அதுவானால் அப்படின்னு அவர் பாடுறார். அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். கனகம்னா பொண்ணு, தாரான்னா மலை மாதிரி பெய்யறது, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நீங்கள் காலடிக்கு போனீங்கன்னா அங்கே சிருங்கேரி மடத்துக்காரங்க கட்டியிருக்கக்கூடிய ஒரு அம்பாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலிருந்து ஒரு 500 yards வந்தீங்கன்னா அங்கே இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு ஒரு கல்வெட்டு போட்டிருக்காங்க. அங்கே மகாலட்சுமியுடைய ஒரு சிலை கூட வச்சுருக்காங்க. அந்த கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க, இந்த இடத்துல தான் மகாலட்சுமி அவருக்கு இணங்கி இந்த இது போட்டா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ ஆதிசங்கர் இருந்தபோது அவங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அதனால் இவர் என்ன பண்ணார், அந்த பாரத புழாங்கிற நதியை தன் வீட்டு வாசலுக்கு அம்மா குளிக்கிறதுக்கு வசதியாக மாற்றினார். அந்த பாரத புழா கரையில் தான் இந்த சிருங்கேரி மடத்துடைய கோயில் இருக்குது. அங்கே ஒரு கல்வெட்டு கூட வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல தான் ஆதிசங்கர் அவங்க அம்மாவுக்காக கால்வா வெட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு, அந்த அம்மாவுடைய சமாதி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கூட ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க. இப்படி உலகத்தில் எவ்வளோ மகான்கள் இருக்காங்க பாரு. அவங்கக்கிட்ட ஒன்றும் இருக்காது, ஆனால் சங்கல்ப மாத்திரத்தில், சங்கல்பம் வேணால் தாட்டு, எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெண். மைண்டில் ஃபோக்கஸ் இருந்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாம் நடக்கும். ஒரு பேப்பரை நீ சூரியனுக்கு நேராக பிடிக்கிற ஒன்றும் இல்லை, ஒரு லென்ஸ் வச்ச உடனே அந்த லென்ஸ் வழியாக சூரியனுடைய ஒளிக்கரணங்கள் பற்றி எரியுது இல்லையா பேப்பரு,
ஒரு ஓட்டை விழுதா அதை சுற்றி ஒரு பிளாக் டிண்ட் கூட வருதா, அந்த மாதிரி. யாருக்கு மைண்டில் அந்த ஃபோக்கஸ் இருக்கோ அவங்க எது நினச்சா அதெல்லாம் நடக்கும். தவமும் தவமுடையார்க்கே யாம், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் உயரப்படும். நீ என்ன நினைக்கிறீ எல்லாம் நடக்க போகுது, அதுக்காக தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மகானும் ஏழையாக தான் இருப்பான். ஏன்னா அவன் சன்னியாசி, அவனுக்கு எதுவுமே தேவைப்படுறது இல்லையா, அதனால் அவன் ரொம்ப சிம்பிள் லிவிங்காக இருப்பான். புத்தர் இருந்தார். அவர் சித்தார்த்தனா கபிலவாஸ்துல பிறந்து நேபாள நாட்டுக்கு ராஜாவாக இருந்து ஒரு நாள் உலகத்தில் ஏன் கஷ்டம், இது காரணம் கண்டுபிடிக்கணும்னு போய் சாமி ஆயிடுறாரு. போதி மரத்தடியில் அவருக்கு ஞானம் கிடச்சி சன்னியாசியாகி வர்றாரு திருப்பியும். இப்போ ராஜாவாக இருந்தவன் ராஜாவாக இருந்தால் எவ்வளோ தானமும் பண்ண முடியும், சன்னியாசி ஆகிட்டார். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் அவ்வளோ பெரிய புத்தர் பிச்சை எடுத்து தான் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும். he was doing பிச்சா வந்தனம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை வச்சு நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருந்தபோது அவரை பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க அவர் தெருவாக வீட்டில் போய் சாப்பாடு எடுத்து சாப்பிடணும் இல்லை, சன்னியாசி அவர். அப்போது ஒரு ஏழை பொம்பளைக்கிட்ட சொல்கிறாங்க, ராமானுஜர் சாப்பாட்டில் விஷம் வச்சுடு, நாங்கள் உனக்கு காசு தர்றோம்னு சொல்லி. ஸோ ராமானுஜர் வர்றாரு, பௌத்தி பிஷாம் தேகின்னு சொல்லிட்டு. அவள் மூஞ்செல்லாம் பார்க்குறாரு, ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த தட்டுக்கீழே விழுந்த உடனே நாயோ பூனையோ சாப்பிட்டு செத்து போகுது. இவருக்கு வருத்தமாகி போகுது. ஒரு சன்னியாசி பிச்சை எடுத்து சாப்பிட்றது கூட சாப்பாட்டில் இப்படியெல்லாம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் சாப்பிடவே மாட்டேன்ட்டார். இவர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது அவருடைய குரு இருக்கார் இல்லையா, திருக்கோஷ்டியூர் நம்பின்னு பேர் அவருக்கு. 18 தடவை நடையாக நடந்து திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட தான் இவர் ஓம் நமோ நாராயணாய வாங்கி அதை கோஷ்டி ஒரு கோயில் மேலே போயிட்டு நான் நரகத்துக்கு போவேன், ஆனால் நீங்களாம் சொர்க்கத்துக்கு போங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் மந்திரத்தை கொடுத்தாருன்றது கூட ஒரு கதை. அப்போ அவருடைய குரு வராரு. காவிரி, ஸ்ரீரங்கம் தெரியும் உனக்கு, காவிரி ஆற்று சுடுமணல். இவர் குரு பக்கத்துக்கு வராரு. குருவை எங்கே பார்த்தா அங்கே விழுந்து கும்பிட்டுடணும். ஒரு வசதியான சுத்தமான இடத்துல விழுந்து கும்பிடுறது அது மாதிரிலாம் நினைக்கூடாது, எங்கே பார்த்தா விழுந்துடணும். இப்போ அந்த குரு வர்றதை பார்த்த உடனே இவர் அந்த சுடுமணலில் விழுந்துடுறாரு. எப்படி இருக்கும் சூடான மணலில், கால் பட்டாவே கஷ்டம், அப்படியே கிடக்கிறாரு. குரு ஒன்றும் சொல்ல, ஏன்னா நார்மலாக குரு எழுன்னா தான் எழணும், அப்படியே கிடக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட ஒருத்தர் இருக்கான் சிஷ்யன், அவன் பேர் கிடம்பி ஆச்சான். அவன் சொல்கிறான், அவர் என்னங்க உங்களுக்கு உத்தரவு கொடுக்கறதுன்னு சொல்லி அவரை தூக்குவான், ராமானுஜரை தூக்குவான். ஏன்னா அவனுக்கு மனசில் கஷ்டம், நம்ம குரு இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அப்போது அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்கிறாராம், ராமானுஜர் இனிமேல் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது, அவருக்கு தனியாக யாராவது ஒருத்தர் குக் பண்ணி சாப்பாடு கொடுக்கலாம், அவருக்கு நான் எக்ஸாம்ஷன் தர்றேன், அதனால் யார் அவரை நல்லா பார்த்துக்குவாங்கிறதுக்கு நான் பரீட்சை வச்சேன், கிடம்பியாச்சான் நீ தான் பாஸ் ஆகிருக்க, அதனால் இனிமேல் நீ தான் அவருக்கு சமைச்சு போடணும் அப்படின்னாரு. இது ராமானுஜர் வாழ்க்கையில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள். பட்னத்தார் சாமியாகி போயிட்டார், எவ்வளோ பெரிய வியாபாரி, கப்பல் வியாபாரி. ஆனால் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சத்தில் வந்தவன் பிச்சை எடுக்கிறானே என்ற கோவத்தில் அவங்க ரிலேட்டிவ் இல்லையா, அவங்க அண்ணியும் அக்காவும் அவருக்கு அப்பம் இல்லை, அதை ஆசையாக கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இதை சாப்பிடு போன்ற அதில் விஷயங்குது. இவர் ஓட்டை அப்பம் வீட்டை சுடுன்னு சொல்லி அந்த வீட்டு மேலே போடுறாரு, அப்படியே வீடு பற்றி எரியுது. இப்போ எத்தனையோ மகான்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அவங்களுக்கு சாப்பாடுங்கிறது அவங்ககிட்ட இல்லாததா, எல்லாத்தையும் விட்டு அவங்க சன்னியாசி இருக்காங்க. யாதனின் நீங்கியான் கேஸு. ஆனால் இந்த மக்கள் நல்லவங்க இல்லை. அப்போ ஏன் பட்டினத்தாருடைய அக்காவுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்க, நம்ம தம்பி போய் பிச்சை எடுத்தால் நம்ம குடும்பத்துக்கு கேவலம்னு இவன் நினச்சிக்கணும். குடும்ப கௌரவம்ன்றது எல்லாரும் பட்டினத்தார் காலில் விழுந்து கும்பிட்றாங்கன்னு பார்த்து பெருமைப்படுறதா, இல்லை நாட்டுக்கோட்டை வம்சத்தில் வந்தவன் பிச்சை எடுத்து சாப்பிட்றான்னு நினச்சிக்கிறதுல இருக்குதா? இதுதான் ஒரு மென்டல் மித்து ஜனங்கிட்ட. These people don't understand the heights of sannyas. சந்நியாசம் என்பது எவ்வளோ உயர்ந்த விஷயம் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதில்லை. காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அவர் என்ன சாப்பிடுவார்? ஒரு உணர்ந்த திராட்சை, வாழைப்பழ சத்து மாவு, அரிசி பூரி, இவ்வளோ தான் சாப்பிடுவார். பாலெல்லாம் கூட குடிக்கிற பழக்கம் கிடையாது அவருக்கு. ஆனால் ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இவ்வளோ பெரிய மகான் அவர் பல்லக்கில் போனாருன்னு. பரமாச்சாரியர் ஒரு காலத்தில் பல்லக்கு போயிருந்தார். யாரும் சொல்லிட்டாங்கன்னு அன்னிலேருந்து அவர் பல்லக்கில் உட்கார்றதே கிடையாது. எங்கே போனாலும் நடந்து தான் போவார். அந்த மாதிரி
ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. எங்கேயாவது போகிற வழியில் ஏரி குளம் அந்த மாதிரி இடங்களில் குளிப்பார். ஈவன் கலங்கன தண்ணி இருக்கிற குட்டையில் கூட குளிப்பார். எல்லோரும் நாங்கள் நல்லதாக சேர்ந்து கொண்டு வரோம் பக்கெட்டில் அப்படின்னா வேணாம், இவ்வளவு நல்ல கங்கா ஜலத்தை பொல்யூட் பண்ணது யார்? நம்ம தானே. அதனால் நம்ம நதியை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு அழுக்கு தண்ணிலேயே குளிப்பார் அவர். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைகளில் மகான்கள் இருந்தாங்க. இப்போ இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்கிறான் கலியுகத்தில்னு ஜனங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவர் எவ்வளோ வேதம் படிச்சிருக்காரு, எவ்வளோ பெரிய ஞானி, எந்த சப்ஜெக்டை பற்றி வேணுனாலையும் அவருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் தெரியும். இதெல்லாம் யாருக்காவது இருக்கா? ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை அவர் காமாட்சிக்கு பூஜை பண்ணுறாருங்கிறதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியுமா? இதுதான் உலகத்தில் பிரச்சனை. இந்த ஜனங்களுக்கு ஒரு கோண புத்தி தான் இருக்குது. அதனால் வள்ளலார் கூட பயந்து போய் நிற்கிறாராம். என்ன நடராஜா, என்ன நீ சாமியாக சொல்கிற, ஆனால் இந்த ஜனங்கள்லாம் கோண புத்தி பிடிச்சவனுங்க, நான் சொன்னால் கேட்கவா போகிறாங்க அப்படின்னு நடராஜர்கிட்ட சொல்கிறார். நான் நடராஜர் சொல்கிறார், யாம் அருளி தருகின்றோம், இக்கோணை மாநிலத்தவர் நென்னையே குறிக்கோளாய் கொள்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஜகத்தை திருத்தி மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி சுகம் பெற்று ஞானம் அன்றி நடமுறையும் ஈசனையே வாழ்த்த வேண்டும்ங்கிறது தான் வள்ளலாருடைய லைஃப். அப்போது இருட்டில் இருக்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிற உலகமெல்லாம் திருந்தி கடவுளை கும்பிடணுங்கிறது தான் அவருக்கு கொடுத்தது. இப்போ கடவுள் சொல்கிறான், பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார், நீ என் பிள்ளை ஆதலாலே செயல் விரைந்து புரிகை என்று இட்ட குருவேன்வர். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஜனங்கள்லாம் இந்த மதங்களுடைய பேரில் அடிச்சுட்டு சாவறானுங்க. நீ என் மகன்பா, போய் அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லு அப்படின்னு ஒரு பயப்படுறாரு. நான் ஒரு வெள்ளத்துண்டை கட்டின்னு தலைமையில முசுக்கு போட்டு உட்காந்துக்கிறேன். நான் சொன்னால் இவ்வளோ பெரிய உலகத்தில் யார் கேட்க போகிறான்னு. அவர் சொல்கிறாராம், யாம் அருளொளி தருகின்றோம், இக்கோணை மாநிலத்தவர் நின்னையே குறிக்கோளாய் கொள்வார். எல்லாரும் ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி பண்ணுறேன். அப்பயும் அவர் பயப்படுறாராம். அவர் கோபம் வருதான், அஞ்சலை அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றார். சரி, வள்ளலார் கடவுள் சொல்லிட்டாருன்னு பண்ணுறார். அது வெள்ளைக்காரன் ஆண்ட காலம், பஞ்ச காலம். அதனால் ஜனங்களுக்கு பசின்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்ததுனால அவர் ஒரு கஞ்சி தொட்டி திறந்தார். இன்றைக்கும் வடலூரில் கஞ்சி தொட்டி அடுப்பு அணையாது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் கஞ்சி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ எவ்வளோ உயர்ந்த நிலையில் வந்த மகான்கள் கூட இந்த உலகம் இப்படி தான் நடத்திக்கின்னு இருக்கும். எல்லாருக்கும் இதுதான் பிரச்சனைன்றது. முகமது நபி வர்றாரு, அவர் நல்லது தான் சொன்னார், கல்லால் அடிச்சு துரத்துறாங்க. ஒரு இயேசு வர்றாரு, அனாத போனமாக செத்தார். சிலுவையில் போய் கூட எல்லாரையும் மன்னிச்சுட்டு தான் கேட்டுன்னு இருந்தார். ஆனால் அவரை சிலுவையில் தான் போட்டானுங்க. தண்ணி கேட்டால் ஈட்டியில் வச்சு குத்தின்னு இருந்தானுங்க அவரை. யோசனை பண்ணு, ஒரு கல்லால் அடித்து துரத்துறாங்க, சிலுவையில் போடுறாங்க, கடிவிரித்தேன் கொள்வார்னு வள்ளலாரும் சொல்ல வைக்கிறாங்க. பூண்டி மகான் வர்றாரு, நான் படியலக்க வந்தோம்பா, கோணி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் போகிறோம்பா கடையை கட்டு கைலாசத்துக்குன்னு அவரையும் துரத்தி விட்டுறீங்க. எந்த ஒரு மகானையாவது இந்த உலகம் உருப்படியாக யூஸ் பண்ணியிருந்தா ரெண்டாவது மகான் வர்றதுக்கு வேலையே கிடையாது இந்த உலகத்துக்கு. அதனால் இந்த உலகம் உருப்படாது இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் அல்ல, கடவுளால் அனுப்பப்பட்ட மகான்களும் அல்ல, இந்த மக்கள். மக்கள் மக்களாக கூட இல்லை, மாக்களாக இருக்காங்க. மாக்கள்னாக்கா விலங்குகளாக இருக்காங்க. அதனால தான் இந்த உலகம் உருப்படலை. இல்லைன்னா எல்லாரும் நல்லவங்க தான். எந்த மகான் அவனுக்காக வாழ்கிறான்? உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் உண்டலெனினும் பழியுடன் வரின் கொள்ளல ரயர்வில. அதாவது இந்திரனுடைய அமிர்தம் கிடைச்சா கூட பழிப்பாவத்தோடு வருதுன்னா வேணான்னு வாங்கலாம். புகழினின் உயிரும் கொடுக்குவர். நல்ல விஷயம்னா என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவைக்கு நெல்லிக்கனி கொடுக்குறான், இந்த அதிகமானுக்கு நெல்லிக்கனி கிடைக்குது. அவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு ராஜா, எத்தனையோ ராஜா வந்தான் செத்துக்கிட்டான், அவையே நீ நல்லா இருந்தாக்கா இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், இந்த இது சாவாக்கனி மூவாக்கனி இதை சாப்பிடுன்னு சொன்னார். ஸோ ஒரு அதிகமானுங்கிறான். அதே நேரத்தில் தோட்டத்தில் இந்த ஒரு மாம்பழத்தை தின்ட்டா ஒரு ஏழை பொண்ணு பாவம், அவளை பனிஷ்மெண்ட் பண்ணி கொலை பண்ணான் ஒரு ராஜா, அவன் பேர் நன்னன். ஸோ இந்த ஒன்றே தான், இவங்க ஒரு ராஜா அவங்க ஒரு ராஜா, இங்கேயும் ஒரு மாம்பழம் அங்கேயும் ஒரு மாம்பழம். இதை வச்சு நான் ஒரு காலேஜில் படிக்கிற போது எழுதினேன். அதாவது சிம்பிள் தான், 2 வரி தான் ஸ்டோரி, ஆனால் நான் வேறு மாதிரியே எழுதினேன். வானுலகம், அரசவை, விண்மீன் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன. நான் சொல்கிறது புரிஞ்சுன்னா தான் உனக்கு புரியும்.
அப்படி கற்பனையில் ஓட்டு. வான உலகம் ஒரு ராஜசபை, விண்மீன் விளக்குகள்னா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், விண்மீன் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன. வெள்ளி நிலா வெண்கொற்ற கொடியாகிறது, காற்று கவரி வீசுகிறது, மேக மெத்தைகள் இட்டு அரியாசனத்தில் அரசன் வந்து அமர்கிறான். அதிகமான் வாழ்க, கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க, வாழ்த்தொலி இடிகளை நாணச் செய்கிறது. இது எப்படி அந்த சீனை நம்ம கொண்டு வரோம். அப்பொழுது வயதால் தளர்ந்த பாதம் பதித்து வானவில் இருப்பிலே முதியவள் ஒருத்தி நடந்து வருகிறாள். அவள் புதியவள் அல்ல, பழையவள். அவ்வையே வருக, அன்னையே வருக. அதிகன் கையில் கனி ஒன்று மின்னுகிறது. அவன் கனியை பார்க்கிறான். கனிவோடு அந்த தமிழ் தாயை பார்க்கிறான். இது சாவா மருந்து, மூவா மருந்து, தாங்கள் இதை அமுது செய்தருள வேண்டும். அதிகமான் வாழ்க, கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க, வாழ்த்தொலி இடிகளை நாணச் செய்கிறது. இது ஃபர்ஸ்ட் சீன். இப்போ ரெண்டாவது சீனுக்கு போகிறோம். அதே வானுலகம், மேக மெத்தைகளிட்டு அரியாசனம் குமுறுகிறது, காற்று புயலாக சீறுகிறது. அந்த காட்சி அப்படியே மாத்திரம், காற்று புயலாக சீறுகிறது. நன்னன் வாழ்க, எங்கள் மன்னன் வாழ்க, குரல்கள் நடுக்கோடு ஒலிக்கின்றன. யாரெங்கே அந்த கனி கவர்ந்த கல்வியை இழுத்து வாருங்கள். அரசனது ஆணையில் அரசவையே அஞ்சி நடுங்குகிறது. அவன் எதிரில் ஒரு சிறு பெண் இழுத்து வரப்படுகிறாள். என் தோட்டத்து மாங்கனியை கவர்ந்து நின்ற கல்வி நீதானா? அந்த பெண்ணின் பெற்றோர் வந்தார்கள். அவள் வசந்த பருவத்தில் கால் வைத்திருக்கும் வாசமலர், அதை கொய்து விடாதே. அவளின் தங்க உடலின் எடைக்கு எடை தங்கம் தருகிறோம். அரற்றினார்கள், அழுதார்கள். கண்ணீர் கல்லை என்ன செய்யும்? ஒரு கனியை அறியாது உண்டதற்காக ஒரு பருவக்கனி சாவின் கரத்திலே விருந்தாக்கப்படுகிறது. 2 கதைகள், 2 அரசர்கள், 2 கனிகள், 2 பெண்கள். இப்பொழுது எதற்காக இந்த பழங்கதை என்று கேட்கிறீர்களா? பழைய அரிசிதானே சுவையான சோறாகும். இன்று இங்கே நம் கண்ணெதிரே எத்தனை அதிகமான்கள் இருக்கிறார்கள், எத்தனை நன்னன்கள் உலாவுகிறார்கள். இந்த கடக்கெடுப்பில் தானே வாழ்க்கையின் பொருளே பொதிந்திருக்கிறது. இதுதான். இது நான் 16 வயசுல என்னுடைய 16ஆவது வயசுல எழுதுந்து. இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் சொல்லி அதான் ஏதோ ஒன்று இருக்கு உலகத்தில், எல்லார்கிட்டையும் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூங்கிறார் விவேகானந்தர். ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு எல்லாம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு ஜென்மத்தில் என்ன தெரிஞ்சோ 7 ஜென்மத்துக்கு உங்களுடைய வருதும். சமர்த்த ராமதாசர், துகாராம் போன்ற வடநாட்டில் வாழ்ந்த மகான்களுக்கு ஸ்ரீராமர், பண்டரிபுர விட்டலன், தத்தாத்திரேயர் போன்ற தெய்வ தரிசனங்கள் நேரடியாக கிடைத்ததாக அவர்கள் வரலாறு கூறுகிறது. வள்ளலார் கூட தான் இறைவனை ஜோதி வடிவில் பார்த்ததாக கூறுகிறார். தாங்களும் பல தெய்வ வடிவங்களை வெவ்வேறு இடங்களில் நேரடியாக தரிசனம் செய்திருக்கிறீர்கள். தங்களுக்கும் மற்ற மகான்களுக்கும் நேரடி தரிசனம் தருகிற தெய்வங்கள் எந்த ஃபார்மில் வருவார்கள்? அந்த வடிவங்கள் ஒவ்வொரு மகானுக்கும் வேறுபடுமா? ஒவ்வொருத்தருக்கும் அனுபவமே வேற மாதிரி இருக்கும். இப்போது எனக்கு நான் எதை பார்க்கணுன்னு இந்த கேமராவில் காட்டுவேன். அதில் அங்கே போட்டிருக்காங்க, புக்கெல்லாம் கூட போட்டுட்டோம். ரத்தனகிரி சாமி எனக்கு ரொம்ப வேண்டியவர், 55 வருஷமாக தெரியும். அவர் சொல்லுவார், உனக்கு வர்ற மாதிரி எனக்கு வர்றதில்லை, எனக்கு வேற மாதிரி வரும் அப்படின்னாரு. ஏன்னா அவர் ஏக தெய்வ வழிபாடு, வெறும் முருகனை தான் அவர் கும்பிடுறாரு. அதனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் தான் அந்த முருகனுடைய அந்த இது கிடைக்கும். அது சத்தமாக கூட இருக்கலாம். அதாவது அவருக்கு ஞானம் கிடைச்ச போது அவர் காதில் ஒரு பல்லி 7 தடவை அந்த பல்லி சத்தம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கெடுது. ஸோ இப்போது உங்களுக்கு ஏதோ அருள் வாக்கு எழுதி கொடுக்கணும், ஏதோ பண்ணணுங்கிற போது அந்த சத்தம் தான் அவர் கோடுவேட வச்சுருக்கார். ஓசை ஒலி எல்லாமானா என்ற மாதிரி அந்த 7 தடவை அந்த பல்லி சத்தம் கேட்டாக்கா அதை வச்சுக்கிட்டு அதை ஒரு உத்தரவாக எடுத்துக்கிறார். அவர் 3 விதத்தில் பண்ணுறார். காலையில் எந்திரிச்சு
அவர் தங்கி இருக்கிற ரூமுக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்குது. நான் ஒரு தடவை தான் அங்கே போயிருக்கேன். ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு வேல் இருக்கும், ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து திரையை போட்டுட்டு மூலவர் முருகன் இருக்கார் இல்லையா, இவர் முதல்ல போன போது அந்த கோயிலில் இருந்த முருகன் வள்ளி தேவன் தான் இப்பயும் அங்கே இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து தியானம் பண்ணுவார். அவருக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னு வை, கவர்மெண்ட் பெர்மிஷனோ இல்லை ஏதோ ஒன்று, இல்லை அவருக்கு ரொம்ப பக்தங்களாக இருக்கவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சேஞ்ச் வேணும்னாலோ அவர் அந்த தலையை வச்சு எப்படி சாய்புங்கெல்லாம் வந்து முட்டி இந்த இடத்துல அவங்களுக்கு அடிபட்டிருக்கும் ப்ரே பண்ணுற போது அந்த மாதிரி முட்டிக்குவார். அது அவருடைய பழக்கம். இப்படி ஒவ்வொரு மகானும் அவனவனுக்குன்னு ஒரு வழிமுறைகளே அவனுக்கு கடவுள் எப்படி வழி காட்டினாலும் அந்த வழியில் வந்துட்டாங்க. அப்போ எனக்கு கிடைக்கிற அனுபவமும் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஜோதி வடிவில் கடவுளை பார்க்கறது, அதை காட்டுறது, இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது நான் எல்லா கடவுளையுமே வந்து லைக் பண்ணுற ஆள் இல்லையா, அதனால தான் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு வேறு மாதிரி வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு மகானுக்கும் வேறு வேறு ஃபார்மில் இருந்திருக்கும் அவங்களுடைய அனுபவங்கள். அதனால் திருமூலர் சொல்கிறார், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். யார் எந்த கடவுளை கும்பிட்றாங்களோ எப்படி கும்பிட்றாங்களோ அதில் எந்த குறையும் இல்லை. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனர். அவங்கவுங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவு கொண்டு போகிற போக்கில் போயிட்டு கடவுளை அவங்க அடைவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலையை கடவுள் கொடுப்பாரு, அந்தந்த வேலையை அவங்கவுங்க செய்யணும், அவ்வளோதான். இதில் வந்து யார் பெரிய போஸ்ட்டுன்றது கடவுளுக்கு தெரியும், ஏன்னா அந்த போஸ்டிங் கடவுள் தான் கொடுக்குறாரு. இப்போ சிவசங்கர் பாபா ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருக்கார். ஏன்னா கோடிசாமி சொல்லியிருக்காரு, தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். திருவண்ணாமலை விசிறிசாமியார் சொன்னார், சிவசங்கரா has gone to greater level than Aurobindo and Chaitanya. It's God's Prime Minister. Whoever is guiding this beggar is guiding Sivashankara, and Sivashankara is working 24 hours for my father, and my father is highly pleased with him அப்படின்னாரு. ஒரு பூட்டோக்கு குருவாக இருந்த ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் சிஷ்டி, அஜ்மீர் தர்கா வம்சத்தில் வந்தவர், அவர் சொன்னார் சிவசங்கர் பாபா தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னார். ஸோ உலகம் பூராவும் எல்லாரும் தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப உயர்ந்த நிலைகளை இவர் தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காட்ஸ் பிரைம் மினிஸ்டருங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்ன, நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். அப்போ உனக்கு நிறைய மகான்களை தெரிஞ்சிருக்கலாம், உனக்கு நிறைய மகான்களை தெரிஞ்சிருக்கலாம். ஆல் சடன் அவர் ராம் சரத்குமார் சாமியும் கோடிசாமியும் இவர் தான் எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோயேன். அதுக்கு மேலே உனக்கு டவுட் வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களோடவா உனக்கு தெரியும் ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி, ஞானத்தை பற்றி, அவங்களும் ஒன்றும் தெரியாது இல்லை. இஸ் நம்பர் 1 அப்படின்னு வேணும்னா இங்கே ஒரு ஆள் அமைஞ்சிக்கரையில் அந்த பழனியப்பா டாகிஸ் அந்த இடத்துல ஒரு ஜோசியர் டிவிலெல்லாம் வருவார் உங்களுக்கு. அவர் ஃபஸ்ட்டு படித்தது இருக்கும் பாரு, டிவிலெல்லாம் வருவார். அவர்கிட்ட யாரும் நம்ம ஆளுங்க போனாங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியும் போனாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறார் பாரு. ஜோதிடர், இது உங்கள் ஜாதகமா? ரொம்ப விசேஷமான ஜாதகமா இருக்கே. அன்பர், இது எங்கள் குருவின் ஜாதகம். ஜோதிடர், நல்ல மனிதர், ஆச்சாரம், அனுஷ்டானம், போஜனம், ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளன், பெருமைக்குரியவர், சாப விமோச்சகர். இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான். அவரே பெரிய ஆள், அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற? இவரால் பல பேர் வாழ்கிறார்கள், இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர். ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது. அதுதான் வருத்தமான விஷயம். இவருக்கு திவ்ய ஸ்ருதி, குறை வராது. உன் குருவுக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லு. சிறந்த ஆசான், மதிப்பிற்குரிய மனிதர், நல்லா இருப்பார்னு சொல்லு. ஒன்றும் குறை வராதுன்னு சொல்லு. இவரே குரு, நாமெல்லாம் சிஷ்யன். இவர் மகான். பல்லாவரத்தில் அந்த 2 பேரை படி, எல்லாத்தையும் படிக்க வேணாம். ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. சிவசங்கர் பாபா என்ன மனுஷன் கிடையாது, இன்கார்னேஷன், அவதார். ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. அவதாரத்தினுடைய நிலை தெய்வமோ சித்தரோ தேவரோ, ஏதோ ஒரு அவதாரம். இவருக்கு இந்த பிறப்பு, அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்கார்.
அது எல்லாமே தெரிய வரும். இவர் யாரு என்னங்கிறத இவர் தன் சீடருக்கோ தன் சார்ந்த யாருக்கோ தன் கருத்துக்களை சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த நிலைக்கு போயிடுவார். 86 வயது வரை கவலை இல்லை. பல கோயில்களை நிர்மாணிக்கக்கூடிய வேலை இவருடைய கடமையில் இருக்கு. அதை செய்வார். தான தர்மங்கள் செய்வார். நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும். தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு. இவருடைய தவ நிலையின் பலனாக தவம் இருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா, அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம புராணத்தில் படிக்கலையா, தவம் இருந்தான் ராவணன், சிவன் காட்சி கொடுத்தார், வரம் பெற்றான் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ஏதோ வரம் வாங்குவார். எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். ஓகேவா? இது இன்னொரு ஆள் நாடியில் வர்றது. அதே மாதிரி ஒரிசாவில் ஒரு நாடி இருக்குது. நீங்கள்லாம் டிவியில் பார்த்துன்னுக்கிறீங்க இல்லையா, என்னது இன்னும் பேர் அச்சுதானந்தான்ட்டு டிவியில் இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது அந்த நாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாங்க. அந்த ஓலையில் என்னை பற்றி தான் வருது. யுவர் குரு இஸ் அ பால பிரம்மச்சாரி. பால பிரம்மச்சாரின்னா என்ன? ஐயப்ப சாமின்னு அர்த்தம். இல்லைன்னா எனக்கு தான் கல்யாணம் பொண்ணுக்கு பையனாங்கிறாங்க. ஸோ ஒரு குரு இஸ் அ பால பிரம்மச்சாரின்னா என்னுடைய ஆத்மா ஐயப்ப சாமி, அதனால பிரம்மச்சாரி அப்படின்னு. Whatever he is today and the position he has attained is due to the grace of Goddess. அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு, அதனால இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு. Goddess has given this power for Jana Kalyan and he பவர் எல்லாம் இவருக்கு எது கொடுத்துருக்காங்க? மக்களுக்கு நல்ல செய்யறதுக்காக. ஜன கல்யாணம் மக்களுக்கு நல்ல செய்யறதுக்காக கொடுத்துருக்காங்க. and he has also been doing it even now. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. He has been doing yajna anushtanam for the well-being of the world. His bhavam is to do seva for people and the samaj. அவர் என்ன பாவனையில் இருக்காருன்னா, ஜனங்களுக்கு நல்ல செய்யுது, சர்வீஸ் பண்ணுறது, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அதை ஒரு பாவனையாக வச்சிருக்காரு. After the yoga or the tapas phase, he will do a yajna and his sadhana will become siddhi. ஒரே ஒரு பேரப்படி. கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கேது எதுவும் இல்லாததிலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். அந்த கேதுதான் இவர். இப்போ என்ன சொல்றாரு அவரு? சிவசங்கர் பாபா கேது. கேதுன்னா யாரு? பிள்ளையார். இவர் அதாவது சிவசங்கர் பாபாவுக்குள்ள இருந்து வேலை செய்யறது பிள்ளையார். அந்த கேது தான் இவர் அப்படின்னு சொல்லு. இவர் வேற எந்த கடவுளையும் கும்பிட மாட்டாரு. இவருக்கு யாரும் குருவெல்லாம் கிடையாது. சொல்லு. இவர் பூஜை எல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். இவர் கோயில் கட்டியிருக்கார், அது இது என்கிறாங்க. ஆனால் அந்த பூஜை எல்லாம் இவரையே இவர் அங்க உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது தான் என் கணக்கு. இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஓகே, இவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இவர் தான் பிள்ளையாரு. இவர் யாரையும் கும்பிட மாட்டாரு. அவரே உருவகப்படுத்தி தான் கும்பிட்டுக்கிறாரு அப்படின்னு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி வந்துச்சு. குடியாத்தத்தில் ஒரு ஆளுன்னா சகாதேவ நாடி ஜிசி சம்பந்தம் அதில் வரும். ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மாலவன் புரிந்திட்ட முதன்மை அவதாரம் இவரே ஆகி அவனதனில் அவதரித்தார்னு. சிவன் சக்தி பெருமாள் மூணும் சேர்ந்தது தான் விநாயகர். ஸோ தாயோடைய கர்ப்பத்திலே இவர் பிள்ளையாராக தான் உலகத்தில் பிறந்தாரு அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க சகாதேவ நாட்டில். அதனால நீ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் குலு. நிஜமா நான் எங்கே போயிருக்கேன் உங்களுக்கு என்ன புரிய போகுது? இல்லை நார்மலாக இந்த சாமியாருங்கெல்லாம்ங்கிறாங்களே, அவங்களுக்கு கூட என்னுடைய உயரங்கள்லாம் தெரியாது. யாருக்கும் பரமாச்சாரர், கோரிசாமி, ராமசுரத்குமார் சாமி, இந்த மாதிரி ஒரு 10-15 பேர். ராமர் உலகத்தில் வந்தார். சில ரிஷிகளுக்கு தான் அவர் யாருன்னு தெரியும். அகஸ்தியருக்கு தெரியும், வைஷ்ணருக்கு தெரியும், விஸ்வாமித்திரருக்கு தெரியும், பரத்வாஜ ரிஷிக்கு தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அவர் ஒரு மனுஷனாக தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் நெருங்கிடுச்சு. அப்போது இதை பற்றி பேசினா இன்னும் பொருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறத விட டைம் நெருங்கிடுச்சு, இன்னொன்று ஜாஸ்தி டைம் இல்லை. அதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் விரிவாக நாம் பேசுவோம். தாயாகி தந்தையாகி தர்மத்தின் உருவமான தனிப்பெரும் தெய்வம், ஒளியாகி ஒளியாகி அனைத்திலும் ஓர் உருவாகி உள்ளமர்ந்த சிற்பரன், பார்ப்படும் நிகழ்வெல்லாம் கூர்ந்து நோக்கின்
இவன் விளையாட்டன்றி வேறுபடும் கருத்தொன்றில்லை காண். இனி நோக்குமிடமெல்லாம் இவனன்றி வேறில்லை என நீக்கமர நிறைந்திருக்கும் தத்பரம் அஞ்ஞானமழிக்கும் அருட்கடல் பரம்பொருள் சிவசங்கரன் எம்பிரான் 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 மோட்சம் தரும் எம்பிரான். தகுதியிருந்தால் தருணமறிந்து தானே உவந்து மோட்சம் தரும் எம்பிரான். தகுதியிருந்தால் தருணமறிந்து தானே உவந்து மோட்சம் தரும் எம்பிரான். எங்கோ பிறந்திருந்தாலும் எத்திக்கீழ் திரிந்திருந்தாலும் உன் கணக்கிங்கு இவனிடம் இருக்கும் பட்சம் மோட்சம் தரும் எம்பிரான் எம்பிரான் மோட்சம் தரும் எம்பிரான். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.